வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மைவி3லேருந்து ஒரு சின்ன அப்டேட் ஒன்று வந்துருக்குது. அந்த அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே இப்போ டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இப்போ 4/8/2024 ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட் ஒன்று வந்துருக்குது. ஸோ என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எம்டி சக்தியானந்தனுக்கு வந்து அடுத்த பைலுக்கு போடுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் விசாரித்த தடவை பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 5/8/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எம்டி சக்தியானந்தனுக்கு அடுத்த பைல் அப்ளை பண்ண போகிறதா ஒரு புதிய தகவல் ஒன்று வந்துருக்குது. ஸோ இந்த தகவலை நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை போட வந்திருக்கிறேன். ஸோ இது மைவி3 ஆட்ஸ் மெம்பருக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி சக்தியானந்தனுக்கு அடுத்த பைல் எப்போ போடுவாங்க, ஸோ அடுத்த ஹியரிங் எப்போ வரும், ஸோ அதுக்கு தான் ஆர்வமாக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 5/8/24 ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பைலுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ நானும் இப்போ செக் பண்ணி பார்த்தது வரையும் இன்றைக்கி வரையும் அவங்க அப்டேட் பண்ணாமல் தான் இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ எம்டி வந்து உள்ளே இருக்கிறாரு. ஸோ இப்போ கம்பெனிலாம் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, ஸோ அவர் உள்ளே இருக்கிறாரு, எப்படி கான்டாக்ட் பண்ணி எப்படி வெளியில் வந்து கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹை அத்தாரிட்டி மெம்பர்லாம் பார்த்தீங்கன்னா எம்டியை சந்தித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தங்கள்லாம் கேட்டுருக்காங்க. ஸோ எம்டிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எம்டியும் பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யணும், கம்பெனி எப்படி வளர்த்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இன்னொரு முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் வந்து இன்னும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆட் பார்க்குறாங்களா, சீலிங் அமௌண்ட் வந்து அவங்க ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 75% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மைவி3 ஆடை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சீலிங் அமௌண்ட்டு கிரெடிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஆடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டாப் ஆகலை. ஸோ கொஞ்சம் டவுனில் தான் போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்பெனி வந்து தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 69 லட்சம் மைவி3 ஆட் மெம்பர் இருக்கிறீங்க. ஸோ அவங்கள எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆட் பார்த்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சீலிங் அமௌண்ட்டு கிரெடிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 கோடி வந்து பேலன்ஸில் இருக்குது. ஸோ அவர் எம்டி வந்து கூடிய சீக்கிரம் வெளியே வந்துருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 15க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வெளியே வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரிய வருது. ஸோ நான் விசாரித்தது வரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியே வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த 69 லட்சம் பீப்புளும் எதிர்பார்க்குறது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எம்டி கண்டிப்பாக வெளியே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்க வேண்டிய பே அவுட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பே அவுட்டை அவர் கையாலேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம். புதிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படியும் வந்து பைலுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்ளை பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு உடனே அந்த வீடியோ நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இந்த வீடியோ போடுறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வேறு ஏதாவது சூப்பரான நியூஸ் கிடச்சுன்னா நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சூப்பரான நியூஸோட நான் உங்களை அடுத்து வந்து சந்திக்கிறேன்.